குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் இப்போ ஓகேங்களா. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் 2024 எக்ஸாம்ஸ் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் அப்டேட்டு. ஸோ அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் தவிர்த்து மற்றவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் இயருக்கு எப்போ ரிசல்ட் வரும்னு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு செக்மெண்ட்டில் வரும். பை ஏப்ரல் லாஸ்ட் வீக்குள்ளே நீங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ காப்பிக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன்ப்பா. ஸோ ஏப்ரல் 9th வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஏப்ரல் 9th வெனஸ்டே, கம்மிங் வெனஸ்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவினிங்குள்ளே மேக்ஸிமம் நீங்கள் அப்ளை பண்ணிடணும். பை அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ காப்பி உங்கள் காலேஜ் மூலிமா ரிசீவ் ஆகும். ஸோ அந்த ஃபோட்டோ காப்பியை வச்சு நீங்கள் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷன் பண்ணுற மாதிரி தான் ப்ரொசீட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது என்னென்னா, ரீவேல்யூஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாமான்னு கேட்டாங்க. எஸ், வந்து கண்டிப்பாக வந்து ரீவேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ எப்போ வந்து நீங்கள் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்ஸ் விட கம்மியாக வந்து கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ காப்பி ரிசீவ் ஆன பிறகு நீங்கள் செக் பண்ண பிறகு உங்களுக்கு மார்க்ஸ் வர மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டாஃப்ஸ் ஓகேங்களா, உங்கள் ஸ்டாஃப்ஸ் கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு ஸோ அவங்க சைடில் ஒரு ப்ரொசீட் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ டவுட்ஸ் இருக்கிறவங்க நீங்கள் கம்பல்சரி ஸோ நீங்கள் தைரியமாக வந்து நீங்கள் ஃபோட்டோ காப்பி வாங்கி பார்த்துக்கலாம். ஸோ எஸ்பெஷலாக சொல்லணுன்னா, ஸோ ஓரளவுக்கு நல்லா எழுதிட்டு அரியர் வந்த ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் கண்டிப்பாக ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது எப்போ ரிசீவ் ஆகும்னு கேட்குறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணி மேக்ஸிமம் 10 daysக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜஸ்க்கு ரிசீவ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க ஒரு டேட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ராசஸாக ரீவேல்யூஷன் பண்ணிங்க ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்டாக இந்த மாதிரி தான் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு மார்க்ஸ் வந்து கம்மியாக கொடுத்துருந்து நம்ம ரீவேல்யூஷன் பண்ணால் நான் பாசிட்டிவாக ரிசல்ட் வருமா நிறைய பேர் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது என்னென்னா, ஃபோட்டோ காப்பி வந்து வாங்கி பாருங்கள். ஸோ உங்களுக்கு மார்க்ஸ் கம்பல்சரி வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ரிசல்ட்டு சேஞ்ச் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான்ப்பா அப்டேட்டு. மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.